الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்லவ ரஹ்மான் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை என்றும், கலாச்சாரங்களில் மிகச்சிறந்த கலாச்சாரம் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய கலாச்சாரம் என்றும், மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மளை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்ற சிறப்பான ஒரு நபி செய்தியை ஞாபகமூட்டியவனாக எனது இந்த வெள்ளி உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக இலக்கை மறந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ற பெரிய ஒரு தலைப்பில் இருந்து மிக முக்கியமான ஓரிரு விடயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர ஆசைப்பட்டவனாகவும் கடமைப்பட்டவனாகவும் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த தலைப்பு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏன் பேசப்பட வேண்டும் என்றால், இந்த இஸ்லாமிய உம்மத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்ற நன்னோக்கிலே நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இபாதத்தில், நம்முடைய நடவடிக்கையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்களா, அது எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் காணப்பட வேண்டும் என்று ஆசை வைத்தவர்களாக, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்து விட்டார்களா, எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களுடைய நடவடிக்கையில் இருந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தடுத்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தூக்கி எறிந்து விட்டு எல்லா இன்பங்களையும் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சில கஷ்டங்களும் துன்பங்களும் வந்த பொழுது இந்த மார்க்கத்தை, இந்த சுன்னாவை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஒன்று சேர்ந்தவர்கள் நானும் நீங்களும். நம்முடைய இலக்கு, குறிப்பாக யாரெல்லாம் படைத்த ரப்பை அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு ஈமான்தாரிக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொருவரும் எத்தனிக்கிறார்கள், பயணிக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. கொஞ்சம் பேருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் உழைக்க வேண்டும் என்று காசு பணத்துக்கு பின்னாலே செல்கிறான். அவனுடைய இலக்கு, அவனுடைய டார்கெட் உழைப்பாக இருக்கிறது, காசு பணமாக இருக்கிறது. இந்த காசு பணத்தை சம்பாதிக்கின்ற விடயத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் நீங்கள் உழைக்க கூடாதென்றோ சம்பாதிக்க கூடாதென்றோ சொல்லவே இல்லை. அந்த உழைப்பு, அந்த சம்பாதிப்பு நம்முடைய தொழில் துறவி அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய தூதரையும் மிஞ்சியதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறந்து நானும் நீங்கள் உழைக்கின்ற அந்த விடயத்திலே களம் கண்டு விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேருடைய வாழ்க்கை, அவருடைய இலக்கு எதென்றே தெரியாமல் சரியான ஒரு பாதையிலே பயணிக்காத சமுதாயத்தையும் உம்மத்துக்களையும் நானும் நீங்களும் கண்ணூடாக பார்க்கிறோம். ஏன் இந்த விடயத்தை உடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் தெரியுமா? நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் சுவர்க்கத்திற்காக பயணிக்க வேண்டும் என்ற ஆசையிலே
நடைபோட்ட எத்தனையோ ஊர்களும் எத்தனையோ கிராமங்களும் எத்தனையோ உறவுகளுடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது, கண்களால் பார்க்கின்ற பொழுது கவலைக்காக இருக்கிறது. ஆரம்ப கட்டங்களிலே மிம்பர் மேடைகளிலே மேடை போட்டு தெரு தெருவாக நின்று வீதி வீதியாக நின்று இணை வைப்புக்கு எதிராக பேசினோம். இணை வைப்பு என்றால் என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்றெல்லாம் பேசினோம். அந்த இணை வைப்பு இருக்கிறது, அந்த இணை வைப்பு நம்முடைய இலக்கை தகர்த்தி விடும். நாம் சுவனத்தை ஒரு இலக்காக வைத்து நேரான ஒரு பாதையிலே பயணிக்கின்ற சமுதாயம். நம்முடைய அந்த பாதையிலே நம்முடைய பயணத்திலே இணை வைப்பு இருந்தால் நம்முடைய இலக்கை சரியாக அடைந்து கொள்ள முடியாது. இது முதலாவது அம்சம். இரண்டாவது என்ன தெரியுமா, அந்த பயண பாதையிலே நானும் நீங்களும் இலக்குக்காக நடை போடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பித்அத்துக்கள் நுழைந்து விடக்கூடாது. அப்படி பித்அத்துக்கள் நுழைந்தால் அந்த பித்அத்துக்களின் ஊடாக எந்த இலக்குக்காக பயணிக்கிறோமோ அந்த இலக்கு தடுமாறி திசை மாறி பயணித்து விடுவோம். மூன்றாவது என்ன தெரியுமா, அந்த இலக்குக்காக பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஹராம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஹராமான அம்சங்கள் நடவடிக்கைகள் எதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடை போட்டார்களோ தடுத்தார்களோ அந்த தடுத்த விடயங்களும் அம்சங்களும் நம்முடைய வாழ்நாளில் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இலக்கை சுவனமாக வைத்து பயணிக்கின்ற சமுதாயம் நானும் நீங்களும் நம்முடைய அந்த இலக்குடைய பாதையிலே பயணிக்கின்ற பொழுது இந்த ஹராமும் வந்துவிடக் கூடாது. இன்னும் ஒன்று, இந்த ஹராத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது நான்காவதாக ஒரு இடம் கொடுக்க முடியும் என்றால் அனாச்சாரங்கள். அல் குர்ஆனும் சுன்னாவும் எங்கெல்லாம் நசுக்கப்பட்டு எங்கெல்லாம் வைபவங்கள் நடைபெறுகிறதோ அந்த அனாச்சாரங்கள் இருக்கிறது, அனாச்சாரமான காரியங்கள் அம்சங்களும் நம்முடைய இலக்கை தடுத்து விடும். இலக்கை மறந்து இலக்கை நானும் நீங்களும் மறந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இணை வைப்பிலே மூழ்கிவிட்டால் இலக்கை தவறவிட்டு விட்டோம். பித்அத்திலே மூழ்கிவிட்டால் இலக்கை தவறவிட்டு விட்டோம். ஹராமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விட்டதா, இலக்குக்காக பயணித்த அந்த மனிதன் இலக்கை விட்டும் தவறிவிட்டான். அதே போல அனாச்சாரங்கள் இதுவும் வந்துவிட்டால் நம்முடைய இலக்குகளை தகர்த்தக்கூடிய வகையிலே அந்த அனாச்சாரம் என்ற அம்சங்கள் இருக்கிறது. சில பொழுது அனாச்சாரங்கள் என்றால் என்னென்று கூட தெரியாத அளவுக்கு நம்முடைய நடைமுறைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் அனாச்சாரமா, இதெல்லாம் மார்க்கம் தடுத்ததா, இதுக்கு அனுமதி கிடையாதா, ஏன் செஞ்சா என்ன குத்தமா, ஏன் நடைமுறைப்படுத்தினா பாவமா அப்படின்னு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே சில அம்சங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் புத்திக்கு தெரியும், அறிவுக்கு தெரியும், இதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடை போட்டதுதான், அனுமதித்தது கிடையாது என்று தெரிந்து கொண்டே சில வைபவங்களில் இந்த அனாச்சாரமான காரியங்கள் நடைமுறைப்படுத்தப்படுது. நம்முடைய இலக்குக்காக பயணிக்கின்ற இந்த சமுதாயம், இலக்கை நோக்கி பயணிக்கின்ற இந்த உம்மத்துக்கள் என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா, நானும் நீங்களும் அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயம் 311வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு? இந்த இஸ்லாமிய உம்மத்தை பார்த்து, மனித குலங்களை பார்த்து படைத்த ரப்பு சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்வை படைத்தவனை நேசிப்பது உண்மை என்றால் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், என்னுடைய தொழில் துறவுகள், என்னுடைய வீடு வாசல்கள், என்னுடைய குடும்ப வாழ்க்கைகள், என்னுடைய அரசியல் வாழ்க்கைகள் இவை அனைத்துமே அல்லாஹ்வை விரும்பிய காரணத்தினால் நடக்கிறது. அல்லாஹ்வை விரும்பிய காரணத்தினால் இப்படி என்னுடைய பாதை அந்த இலக்குக்காக பயணிக்கிறேன் என்று உண்மையாக நிஜமாக அந்த ரப்பை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள். நபிகளாரை பின்பற்றுங்கள்,
அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை உண்மையாக நேசித்து நபிகளாரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, நமக்கு இலக்குக்கு மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய இலக்குக்கு, அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் ஈமான்தாரிக்கும் தேவையான அம்சம் என்ன தெரியுமா? இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நேசிப்பீங்கண்டா, அந்த நேசம் உண்மைண்டா, அதுல உண்மையான நிஜம் இருக்குண்டா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். பின்பற்றினால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இறைவன் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அன்பு கருணை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க நபிகளாரை பின்பற்றியே ஆக வேண்டும். அல்லாஹ்வை நேசித்தா நபிகளாரை பின்பற்றணும். நபிகளாரை நாம் பின்பற்றினால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால், எந்த இலக்கை சுவனமாக வைத்து பயணிக்கிறோமோ அந்த சுவர்க்கம் நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அன்பு கருணை இல்லை என்றால். அல்லாஹ்வின் தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே சொல்லுகிறார்கள், மக்களே, நீங்கள் வணங்குகின்ற வணக்க வழிபாடு இருக்கிறது, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, தர்மம், இதெல்லாம், இந்த நல்லமல்களை வைத்துக் கொண்டு நீங்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள். சுவர்க்கம் செல்ல முடியாது. யாரை பார்த்து நபிகளார் சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக, நபிகளார் சாலை செய்தார்கள் என்பதற்காக, தன்னுடைய பிறந்த மண்ணை விட்டு, உடன் பிறப்புகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, வியாபாரத்தை விட்டு, பிறந்து வளர்ந்து ஓடி ஆடிய சொந்த மண்ணை விட்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்களே, முஹாஜிரீன்கள், நீங்க வாங்க, உங்களை நாங்கள் அரவணைக்கிறோம், அல்லாஹ்வின் ரசூலுக்காகவும் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். நீங்கள் அடுத்தவன் கிடையாது, நீங்க புறத்தியான் கிடையாது, பந்தா வரத்தான் கிடையாது. நீங்க யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் நேசிக்கின்ற ஒரே காரணத்தினால் நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்று அரவணைத்துக் கொண்டார்கள் அன்சாரி தோழர்கள். இந்த ஈமான்தார்களை பார்த்து, இபாதத்திலே சளைக்காதவர்களை பார்த்து, இபாதத்தில் என்னையும் உங்களையும் போன்று அசட்டைத்தனம் இல்லாதவர்களை பார்த்து நபிகளார் சொன்னார்கள், வெறுமனை இபாதத்தை மட்டும் வைத்துக் கொண்டு சுவர்க்கம் போக முடியாது என்றார்கள் நபிகளார் அவர்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, யுத்தம், இதெல்லாம் வச்சிட்டு, எல்லாம் செஞ்சிட்டு சுவர்க்கம் போக இயலாதா? இயலாது என்றார்கள் நபிகளார் அவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பு கருணை இல்லாவிட்டால், நம்மளை அல்லாஹ் நேசிக்கணும், அல்லாஹ் தஆலா நம்மளை நேசிக்கணும், நம்மளை இந்த அடியானை விரும்பணும். அல்லாஹ்வுடைய அன்பு கருணை நேசம் இல்லை என்றால் யாருமே சுவர்க்கம் போக முடியாது. எப்படிப்பட்ட, எவ்வளவு பிரம்மாண்டமான இபாதத்தாக வணக்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அன்பு கருணை வேண்டும். அந்த இடத்துல தொழுறோமா, நோன்பு பிடிக்கிறோமா, ஹஜ்ஜி செய்யறோமா, உம்ராக்கு போயிட்டு வாரோமா, தான தர்மம் கொடுக்கிறோமா, நம்முடைய வியாபாரத்தில் கணக்கு பார்த்து, நகையில கணக்கு பார்த்து, விவசாயத்தில் கணக்கு பார்த்து, ஜகாத் என்ற கடமையை கொடுக்கிறோமா, அந்த இபாதத் இருக்குது. அந்த இபாதத்தை செஞ்சா அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும். அல்லாஹ் நேசித்தால் தான் நம்முடைய இலக்கு சுவனம் இருக்கிறது, அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, எல்லாரையும் சொல்லல உறவுகளே, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, எந்த அளவுக்கு என்றால் இந்த அனாச்சாரம் நம்முடைய இலக்கை தடுக்கக்கூடியது. நம்முடைய பெண் பிள்ளைகளை, நம்முடைய குமர் பிள்ளைகளை பொத்தி பொத்தி பாதுகாத்து நானும் நீங்கள் வளர்த்து வருகிறோம். ஓநாய்களுக்கு இரையாகி விடாமல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பொத்தி பொத்தி பாதுகாத்து படிக்க வச்சு ஆளாக்கி யூனிவர்சிட்டி அனுப்பி ஒரு நல்ல ஒரு தொழில இருக்கின்ற ஆசைப்பட்டு படிக்க பாடசாலை அனுப்புகிறோம். அனுப்பினா என்ன நடக்குது தெரியுமா? சில விடயங்களை கண்களால் பார்த்திருக்கிறோம், மீடியாக்கள்ல வைரலாக பரவுது. என்னன்னு பார்த்தா
ஒரு இஸ்லாமிய பாடசாலை. இஸ்லாமிய பாடசாலை குர்ஆன் சுன்னா பேசிய ஊரு. அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கேயோ இருந்து கிழக்கு மாகாணத்தில் இருந்து மிமிக்ரி பண்றவனையும் அந்நியர்களையும் கொண்டு வந்து மேடை அமைத்து பாட்டு போட்டு இசை கச்சேரிகள் நடாத்தி இந்த அளவுக்கு கூத்து நடந்துச்சு. நம்முடைய இலக்கு உறவுகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்றவர்களாக இருந்தால், அல்லாஹ்வும் ரசூலையும் நான் உண்மையாக வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த அம்சம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஆனா நம்முடைய உம்மத்துல வந்துட்டு ஒரு புற்றுநோயை விட மோசமான ஒன்று. நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு அந்நிய ஒருத்த வந்துட்டா, யாருடைய தெரியாத ஒருத்த வந்துட்டா, நம்ம புள்ள ரூமை விட்டு வெளியே வராது. ஆனா மேடை போட்டு குத்துப்பாட்டு போட்டு கும்மாரங்களை ஆட வைக்கக்கூடிய நம்முடைய பொம்பளை பிள்ளைகளை மேடை ஏற்றி சில பாடசாலைகள் இந்த அனாச்சாரத்தை நடத்துகிறது என்றால் நம்முடைய இலக்கை மறந்து விட்டோம். நம்முடைய இலக்கை மறந்து விட்டோம். பாடசாலை என்பது என்னுடைய கண் பார்வையில் புனிதமான ஒரு இடம், புனிதமான ஒரு பணி, ஆசிரியர் பணி. அந்த அதிபர்மார்கள், ஆசிரியர்மார்கள், ஓபிஏ என்று சொல்லக்கூடிய பழைய மாணவர்கள், எஸ்டிஎஸ்சி எஸ்டிசி சொல்லக்கூடிய பழைய மாணவ அந்த அபிவிருத்தி திணை அந்த அதுக்கு பொறுப்பானவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஊர்ல இந்த கச்சேரிகளை நடைமுறைப்படுத்துறாங்கண்டா, இந்த அனாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கண்டா, நம்முடைய இலக்கு எது? நம்முடைய பயணம் எது? அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோமா? இதை செய்யறதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா நம்மள இந்த வாழ்நாள தந்திருக்கிறானா? உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் மறந்து, நம்முடைய பயணத்தை மறந்து, நம்முடைய இலக்கை மறந்து நானும் நீங்களும் பயணிக்கிறோம் என்றால் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? நம்முடைய பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும், நம்முடைய பொடியன்மார்களாக இருந்தாலும், நம்மட பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது படிச்சிட்டு வரணும். படிச்சிட்டு வா, நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, கலெக்டர் ஆகு, வக்கீலாக, ஆசிரியராக, எதுவானாலும் ஆகிட்டு போ. படி, படிக்கணும். கல்வியுடைய அருமை தெரியாத பெற்றோர்கள் அந்த காலத்தை நாங்க படிக்கல, பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளங்க. எங்க வாப்பா அம்மா எங்களை படிக்க வைக்கல, வசதி இருக்கல, ஏதோ ரப்பு எங்களுக்கு தந்திருக்கிறான். வாப்பா படி, படிச்சேண்டா நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு நான் ரோட்டா இருந்து சண்டை வியாபாரம் பண்றேன். இந்த பிரதேசத்தை பொறுத்த மட்டும் தொழில். இன்னும் சில மக்களுடைய சில கிராமங்கள்ல பார்த்தா மண்வெட்டி பிடிச்சி, வெள்ளாமை செஞ்சு, வரப்பு வெட்டி, கஷ்டப்பட்டு வெயில்ல நின்று உழைத்து பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்க அனுப்பினா, நம்முடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அதிபர், ஆசிரியர்கள் அனாச்சாரத்தை கத்துக் கொடுக்கிறாங்க. கல்வி ஒரு பக்கத்துல போவது இல்லைன்னு சொல்லல, எல்லா பாடசாலையும் இல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஒரு சிலர்கள் நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு வரப்பு வெட்டி வாய்க்கால் கடத்தி சண்டை போட்டு படிக்கிறதுக்கு புத்தகம் பேக்க அனுப்பி கொடுத்து அனுப்பினா, வருடத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு பெயரை வச்சு ஸ்போர்ட் மீட், விளையாட்டு போட்டி, காணிவேல், இப்ப ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து உழைக்கக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். இந்த விளையாட்டு போட்டி நடத்துறது இஸ்லாமிய பார்வையில் குத்தம் கிடையாது உறவுகளே. விளையாட்டு போட்டி செய்யணும். பிள்ளைகள் ஆரோக்கியமாக, சுகாதாரமாக, உடல் ஆரோக்கியமாக, உடற்பயிற்சியோடு இருக்கணும். இன்னும் சொல்ல போனா விஞ்ஞான சைக்காலஜி என்ன சொல்ல தெரியுமா? ஒரு புள்ள 4 மணிக்கு பிறகு முந்தியெல்லாம் நம்ம எல்லாம் கிரவுண்டில் நின்றோம், விளையாடினோம். ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. புள்ள கிளாஸ் போகுது, டியூஷன் போகுது, இன்னும் கொஞ்சம் பேர பிள்ளைகள் போன்லயே கேம் விளையாடுது. உடற்பயிற்சி இருக்கணும். நபிகளாருடைய காலத்தில் பெருநாள் தினங்கள் வந்துச்சுண்டா சூடா நாடு, அப்படிப்பட்ட வெளி ஏரியால இருந்து அந்த இடத்துக்கு வந்து ஆயுதங்களை வச்சு வில் வித்தைகள், அம்பெறிகிறது, இப்படியான வித்தைகளை காட்டி விளையாட்டுகள் காட்டின விளையாட்டு போட்டி நபிகளாருடைய காலத்தில் நடந்தது. ஆனால்
இசை கச்சேரிகள் நடாத்தப்படல, கூத்து கும்மாளம் நடாத்தப்படல. ஏனென்றால் இந்த கூத்து கும்மாளங்கள், இசை கச்சேரிகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பாடலை இசையை ஹராமாக்கி இருக்கிறாங்க. பேஸ்புக்ல அந்த ஊரை சேர்ந்த ஒரு சகோதரர் கேட்கிறாரு, ஒரு மௌலவி கமெண்ட் அதுல போட்டிருக்கிறாரு, இசை ஹராம். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கிறார், உறவுகளே, இசை எப்படி ஹராமாகும், பாடல் எப்படி ஹராமாகும்? ஆனா அந்த பாடசாலையில போட்ட பாடல் இருக்குது, ஆபாசமான பாடல்களும் வந்தது. பக்கத்து வீட்டுல சின்ன பிள்ளைகள் தூங்க முடியல, அந்த அளவுக்கு சத்தங்கள் உயர்த்தி சவுண்ட கூட்டி அந்த அளவுக்கு அந்த கச்சேரிகள் நடாத்தப்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மட பிள்ளை நம்ம கஷ்டப்படுறது, நம்ம உழைக்கிறது, நம்ம வேர்வை சிந்துறது, நம்ம ரத்தம் சிந்துறது, இவ்வளவும் எந்த பிள்ளையை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் மட்டுமே தவிர இந்த இலக்கை மறக்க வைக்கக்கூடிய, இலக்கை உடைக்க வைக்கக்கூடிய இந்த அனாச்சாரங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு கிடையாது. இன்று சில பாடசாலைகள் இந்த காணி வேண்டு போட்டு உழைக்கக்கூடிய ஒரு யுக்தியை பிடிச்சிருக்கிறாங்க. வருமானம், பெரிய ஒரு வருமானம். சில பாடசாலையில அந்த காணிவேல் நடந்தா டிக்கெட் உடைக்கிறது நம்மாளா இருக்கிறாரு. குருவான் சுன்னா பேசினவர், குருவான் சுன்னா பேசினவர் பள்ளி நிர்வாகம். நாளை மறுமை நாளில் இறைவனுக்கு முன்னால் என்னை இறைவன் நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்பானே, கேள்வி கேட்பானே என்ற அச்சம் இல்லாதவர்கள், பயம் இல்லாதவர்கள், மறுமையை மறந்தவர்கள், இந்த இலக்கை மறந்தவர்கள் டிக்கெட் உடைச்சி வருமானத்தை ஈட்டுறாங்க பாடசாலைக்கு. அல்லாஹ்வுடைய உதவியினால் ஒரு பாடசாலைக்கு வருமானம் வர வேண்டும் என்றால் ஹலாலான முறையில ஏராளமான மெத்தேடில வருமானங்களை கொண்டு வரலாம். சில பாடசாலைகள் அறிவு ரீதியா யோசிச்சு பிள்ளைகளுக்கு அறிவு தேவை, அறிவு களஞ்சியம் நடத்தினார்கள், விவாத போட்டி நடத்தினாங்க. தெரியுமா? இந்த பாட்டு, கூத்து, கும்மாளம், கச்சேரி இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கென்ற உள்ள ஸ்கூலுக்கு அனுப்பல. விளையாட்டு போட்டி வைக்கணுமா இருந்தா அறிவு களஞ்சியம் வைப்போம், விவாத போட்டி டிபேட் வைப்போம், ஒரு தலைப்பு போட்டு இங்கால ரெண்டு குழு பேசட்டும், இங்கால பேசட்டும். பேச்சு திறமைகள் உள்ள எத்தனையோ மாணவ மாணவிகள் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படாம இருக்கிறாங்க. அந்த விளையாட்டு போட்டி, அந்த ஸ்போர்ட் மீட்ல இசையை கட் பண்ணு, நடனத்தை கட் பண்ணு, அந்த நாடகத்தை கட் பண்ணு, அல்லாஹ்வின் தூதர் தடுத்ததை கட் பண்ணிட்டு இந்த விவாத போட்டியை வை. இசை ஹராமா ஹலாலான பேசு, ரெண்டு குரூப் பேசட்டும், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமா வச்சு இப்படி நடாத்தினா பிள்ளையுடைய அறிவு வளரும். அறிவு களஞ்சியம், ஓரல் சிலபஸ் எடு, புத்தகத்தை அதுல 30 கேள்வி எடு, பிள்ளைகிட்ட கேள்வி கேளு. பிள்ளைகள் படிப்புல எடுகேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவாங்க, வளர்ச்சி அடைவாங்க. இந்த திட்டங்களை எல்லாம் முறையடிச்சிட்டு கூத்து கும்மாளங்களையும் பாடலையும் ஆடலையும் ஆபாச நடனங்களையும் பாடல்களையும் இசைகளையும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றால் இந்த வைபவத்துக்கு நான் கலந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் அல்லாஹ் தஆலா என்னை நேசிக்க வேண்டும், நான் நபிகளாரை பின்பற்றுகிறேன். என்னுடைய இலக்கு இந்த உலகமே அல்ல, ஆகிரத்து தான், மறுமைதான் என்னுடைய இலக்கு என்று அந்த இலக்குக்காக பயணிக்கிறேன். நான் வரமாட்டேன், கலந்து கொள்ள மாட்டேன். குர்ஆன் சுன்னா அடிப்படைண்டா முன்னால நான் அனுப்பேன். குர்ஆனும் சுன்னாவும் நசுக்கப்படுதா, உதாசீனம் படுதா, அந்த இடத்துல எந்த கால் வராது, பாதம் பதிக்க மாட்டேன். நான் மட்டும் இல்ல, எந்த மனைவி மக்களும் வர மாட்டாங்க. கொஞ்சம் பேரு நம்ம கொள்கைவாதி இல்ல, குர்ஆன் சுன்னா பேசுறவங்க. நான் போகல மௌலவி, நான் போகல. பாட்டை போட்டிக்கிறான், கூத்த போட்டிக்கிறான், கச்சேரியை செய்யறான், நான் போகல. ஆனா என் மனைவி பிள்ளைகள் போயிட்டு வந்தாங்க, என் பொஞ்சாதி பிள்ளைகள் போயிட்டு வந்தாங்க. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? இலக்குக்காக பயணிக்கின்ற சமுதாயத்தை பார்த்து, இலக்கை மறக்க கூடாது என்பதற்காக ஒரு ஈமானிய குடும்பமாக, இஸ்லாமிய சமுதாயமாக, இஸ்லாமிய ஒரு ஊராக, கிராமமாக வளரணுமா இருந்தா நரகத்திலிருந்து
பாதுகாப்பு பெறுங்க என்று சொல்லுகின்ற ரப்பு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து பாதுகாருங்க என்று அல்லாஹ் தஆலா. நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம மட்டும் நரகத்துக்கு போக கூடாது, பயப்படக்கூடாதா? படைச்ச ரப்பு சொல்றான், நம்ம கரம் பிடித்த நம்முடைய மனைவி நம்மளோடு சுவர்க்கம் வரணும். நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு நம்மட புள்ள இருக்கிறானே, நம்மட புள்ள குட்டிகள் நம்மளோடு சுவர்க்கம் வரணும். அதுதான் இலக்குக்குரிய லட்சியத்துக்குரிய பயணம். நான் போகல, என்ற மனைவி மக்கள் போயிட்டு வந்தாங்கண்டா நான் நரகத்திலிருந்து தப்பிட்டேன், அவங்களை நெருப்புக்களை தள்ளி விட்டேன் அர்த்தம். விளங்கிச்சா? புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே, இணை வைப்பு மட்டும் நம்முடைய இலக்கை தடுக்கிறது அல்ல, பிதஅத் மட்டும் அது உடைக்கிறது அல்ல, ஹராம் மட்டுமல்ல, அனாச்சாரங்களும் தான். மார்க்க அனுமதிக்கலையா? இஸ்லாம் தடுக்கிறதா? உண்ட வாழ்க்கையில இருக்கக்கூடாது, நீ நடைமுறைப்படுத்த கூடாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நடவடிக்கையில் நீ ஒருவரை ரோல் மாடலாக எடுக்கணும். அவர்தான்ப்பா முன்மாதிரி, அவர்தான் முன்மாதிரி. விளையாட்டு போட்டி அவருடைய காலத்தில் நடந்துச்சு. ஆனா இந்த கூத்து கும்மாள இசை கச்சேரிகள் நடக்கல. அவருடைய காலத்திலும் அறிவுக்கு படிப்புக்குரிய கல்விக்குரிய களங்கள் அமைக்கப்பட்டுச்சு. அந்த கல்வியில கொண்டு வந்து இணை வைப்பையோ பிதஅத்தையோ ஹராத்தையோ அனாச்சாரத்தையோ உள்ளுக்கு கொண்டு வரல. அவருடைய வாழ்க்கையில உனக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் அல்லாஹு தஆலா. சொல்லிவிட்டு அந்த வசனத்தை கடைசியா முடிக்கிறான், வதக்கரல்லாஹு கஸீரா, வதக்கரல்லாஹு கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்க. அல்லாஹ் நினைவு கூறப்படுறானா கச்சேரியில? அந்த கூத்து கும்மாளத்தில் அல்லாஹ் நினைவு கூறப்படுறானா? அந்த இடத்துல கிராத்தோதி ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையோ நிகழ்வுகள் ஆபாச பாடலோடு ஆண்கள் பெண்கள் கலப்போடு மார்க்கம் அனுமதிக்காத அம்சங்களோடு முடிவு பெறுது. கேட்டா நாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறோம், கேட்டால் குர்ஆன் சுன்னா பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உண்ட இலக்கியம் என்று கேட்டா சுவர்க்கம் என்று சொல்லுகிற இந்த மனிதன் அந்த சுவர்க்கத்துக்காக பயணிக்கணுமா இருந்தா இணை வைப்பில் எப்படி பயப்படுகிறானோ, பிதஅத்தில் எப்படி பயப்படுகிறானோ, ஹராமான ஒரு அம்சம் எந்த வாழ்க்கையில எந்த தொழில வந்துவிடக் கூடாது என்று எந்த அளவுக்கு அச்சப்படுறானோ, அதே போல இந்த சமுதாயத்தில என்னுடைய குடும்பத்தில எந்த வாழ்க்கையில இப்படியான மார்க்கம் தடை செய்த அனாச்சாரங்களும் கலந்துவிடக் கூடாது என்று பயப்படணும். நாளை மறுமை நாளில் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டியவர்கள் நானும் நீங்களும், இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டியவர்கள். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு குழந்தை என்பது ஒரு சமுதாய போக்கில உங்களோட புள்ள தப்பான ஒரு நடவடிக்கையில மாட்டிட்டாண்டோ போயிட்டாண்டோ கேள்விப்பட்டு மனம் வருந்துகின்ற பொழுது அப்ப யோசிப்பீங்க, மியூசிக் ஷோக்கு போனதால வந்திருக்குமோ, இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கண்டதால வந்திருக்குமோ என்று நடந்ததற்கு பிறகு தலையில கை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படியான நடவடிக்கைகள், குறிப்பாக பள்ளிவாசல் நிர்வாகிகள் கவனமாயிருக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட அந்த கேள்வி இருக்கு. ஊர்ல நிர்வாக பொறுப்பு தந்தாங்க, உண்ட ஊர்ல இப்படி நடந்துச்சு, நீ என்ன செஞ்ச? தடுத்தியா? சொல்லி பாத்தியா? தடுத்து பாத்தியா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டால் பொறுப்புடைய நானும் நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவங்க செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு விலக முடியாது. அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நபிகளார் சொன்னாங்க. கப்பல்ல பயணிக்கின்ற ஒரு மக்கள், மேல் தளத்துல ஒரு சாரார், கீழ்த்தளத்துல ஒரு சாரார். மேல் தளத்துல இருப்பவங்க தண்ணி தேவைப்பட்டா கீழே வந்து தண்ணி எடுத்துட்டு மேல போகணும். அழகிய உதாரணம். நபிகளாரை போல ஒரு ஆசானை இந்த வாழ்நாளில் காட்டவே முடியாது. அழகிய உதாரணம் நபிகளார் சொன்னாங்க. அந்த மேல் தளத்துல இருக்கிறவங்க கீழே வந்து வந்து எடுத்துட்டு போகணுமே, சிரமமே, கஷ்டமே. அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் கஷ்டப்பட? அதாவது கீழ்த்தளத்துல இருக்கிறவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா இவங்க
மேலுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். மேலதான் தண்ணி இருக்கு, அங்க போய் எடுத்துட்டு வரணும். இப்ப கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, நம்ம மேல் தளத்துக்கு போயிட்டு எடுத்துட்டு வரதெல்லாம் சிரமம். நம்மட கீழ்த்தளத்துல ஒரு ஓட்டைய போட்டா தண்ணி கீழ இருந்து வந்துட போகுது, விஷயம் முடிஞ்சு, சிம்பிள் அப்படின்னு யோசிச்சாங்க. மேல இருக்கிறவங்க அவண்ட இடத்துல தானே அவன் ஓட்டைய போடுறான், போட்டா போட்டுட்டு போகட்டும். அவங்களும் தடுக்காமல் இருந்தால் அந்த கப்பலை மூழ்கிவிடும், அந்த கப்பலை மூழ்கிவிடும். அங்கதானே நடக்குது, நம்முடைய இடத்துல இல்லையே, அந்த ஸ்கூல்ல தான் நடக்குது அப்படின்னு தடுக்காம இருந்தால் ஒரு ஊரே நாசமாயிரும். பிற்காலத்தில் குடிகார அந்த ஊருக்கு பேர் போனவனா இருப்பான், பிற்காலத்தில் போதை வஸ்துக்கள் வியாபாரியாக பெரிய டாப் லெவல்ல இருப்பான். அதுக்குத்தான் நம்ம இடம் கொடுத்துட்டோமே, தடுக்கலையே, சொல்லி பார்க்கலையே. அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்க சொன்னார்களே. இந்த சமுதாயம் நல்லதை ஏவி தீவையை தடுக்கக்கூடிய சமுதாயம் மறுமை நாள் வரைக்கும் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த இலக்குக்காக பயணிக்கின்ற பொழுது, லட்சியத்துக்காக நடமாடுகின்ற பொழுது நானும் நீங்கள் சரியான முறையிலே பயணிக்கக்கூடியவர்களாகவும் இலக்கை அடையக்கூடியவர்களாகவும் ஆக முடியும், மாற முடியும் என்பதனை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொற்பன நேரங்கள் எடுத்து என்று கோவிக்க விடாமல் இந்த செய்திகளை செவிதாழ்த்து கேளுங்கள். ஏனென்றால் நானும் நீங்கள் இலக்கை சுவனமாக வச்சு பயணிக்கின்றவர்கள். நம்முடைய அந்த சுவர்க்கத்துடைய அந்த இலக்கை உடைக்க வேண்டுமா இருந்தால், தகர்த்தனமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இணை வைப்பு இருக்கக்கூடாது, புரிஞ்சு வச்சிருக்கிறோம். விதத்துக்கள் வந்துடக்கூடாது என்று தான் இங்க வந்து தொழுகிறோம். அதே போல ஹராம் வந்துவிடக் கூடாது என்று பயப்படுறோம். இதே போல அனாச்சாரமும் எண்ணத்தையும் இருக்கக்கூடாது, என்னுடைய மக்களிடமும் இருக்கக்கூடாது, என்னுடைய மனைவியிடம் இருக்கக்கூடாது, என்ற ஊரிலும் இருக்கக்கூடாது என்று நான் நீங்களும் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சில சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், என்ன தெரியுமா? காலத் ஃபஇன்ன ஹுலிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அஹ்லாக் பண்பாடு இருக்குது, நடத்தைகள் எப்படி இருந்தது என்று நபிகளாவுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் சில சஹாபாக்கள் வந்து கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பை கேட்கிறீங்களா, நபிகளாவுடைய பண்பாடை கேட்கிறீங்களா? அந்த பண்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? கானல் குர்ஆன், குர்ஆனாக இருந்தது. ஒட்டுமொத்த குர்ஆனை நீங்கள் ஒரு ரூபத்தில் பார்க்கணுமா இருந்தா நபிகளாட்ட பார்க்கலாம். அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 வயது வரைக்கும் சாதாரணப்பட்ட முகம்மதாக வாழ்ந்தவர் 40 வயதில் நுபுவத்து கிடைத்து நபி பட்டத்தோடு வாழ்ந்து அங்கார ஒரு 23 வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையாக இருந்தாலும் நபி பட்டத்துக்கு முன்னால் இருந்த 40 வருட வாழ்க்கையாக இருந்தாலும் சிறப்பான ஒரு வாழ்க்கை, யாருமே குறை சொல்லல. இப்படிப்பட்டவரை அல்லாஹ் தஆலா நபியா தேர்வு செஞ்சான் என்றெல்லாம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நபி பட்டத்துக்கு முன்னால் இருந்த வாழ்க்கையும் சிறப்பு, அந்த நபி பட்டத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையும் இருக்குது. கண்ணியமான ஒரு வாழ்க்கை, முழு குர்ஆனாக நபிகளுடைய வாழ்க்கை இருந்தது. அதுதான் அவருடைய பண்பாடு, அதுதான் அவருடைய அஹ்லாக். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இந்த அஹ்லாக்கை பண்பாடை மறந்து விட்டோம். நம்முடைய பொம்பளை புள்ள சகோதரர்களே, நம்முடைய குமர் பிள்ளைகளை நாம் வீட்டில் பாதுகாப்பது போல ரோட்டில் ஒருவன் பார்த்து விடக் கூடாது, பிரச்சனை வந்துவிடக் கூடாது, கெட்ட பார்வைகளின் பிள்ளை மீது படக்கூடாது என்று எப்படி பாதுகாத்து வளர்த்தோமோ அந்த பாதுகாப்பு வேலையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில மேடை போட்டு அரங்கேற்றப்படுகின்ற அந்த அனாச்சாரத்துக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம், நம்முடைய உம்மத்துக்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் காசுக்காக, பணத்திற்காக, வருமானத்திற்காக இந்த காணிவேல் போன்ற விளையாட்டு போட்டிகளை நடத்தினால் நானும் நீங்களும் நம்மளால் முடிந்தது சொல்லி பார்ப்போம், தடுத்து பார்ப்போம். அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக ஒதுங்குவோம். சொன்னோம் கேட்கல, நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா என்னிடம் உங்களிடம் கேட்டான், ரப்பு என்னத்தை கேட்டா, இறைவா எந்த பணி அந்த மக்களிடம் சொல்லுவது, எடுத்து வைப்பது. நான் சொல்லிவிட்டேன் இறைவா, என்னை குற்றம் பிடித்து விடாது என்று நான் இறைவனிடம் வாதாடக்கூடியவனாக இருக்கணும் என்பதற்காக இந்த செய்தியை ஞாபகம் ஊட்டுகிறேன். அதனைப் போல இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, பட்டதா அல்லப்பட போகிறதா என்று தெரிந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தண்டனை வைத்தால், தண்டனை இறக்கினால் அது நம்மளையும் வந்து சான்று விடும், நம்மளும் அதிலே உள்வாங்கப்பட்டு விடுவோம். அதனால் தடுப்போம், சொல்லி பார்ப்போம். இயலாதா, செய்வார்களா,
அப்படித்தான் இருப்பார்களா? அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக ஒதுங்குவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்த பாடசாலை ஆசிரியர்களை தவிர, அதிபர்களை தவிர, பழைய மாணவர்களை தவிர, நலன் விரும்பிகளை தவிர, ஒரு சில இஸ்லாமிய பாடசாலையில் குர்ஆன் சுன்னா பேசுகிற ஊர்களிலே இந்த அனாச்சாரம் நடந்திருக்கிறது என்று கேள்விப்படுகின்ற பொழுது உள்ளமெல்லாம் வருடி போகிறது. கவலையா இருக்கு. இந்த சமுதாயம் இதற்காக பயணித்தவர்கள் அல்லையே, இந்த சமுதாயம் இதற்காக வாழ்ந்தவர்கள் கிடையாது. இந்த உலகம் நிம்மதியானது, இந்த உலகம் நிரந்தரமானது என்று வாழ வந்தவர்கள் அல்லையே. இந்த உலகத்தில் பாய் போட்டு நிரந்தரமாக படிப்பவர்கள் கிடையாது. நம்முடைய பயணம், நம்முடைய இலக்கு சுவர்க்கமாக மறுமையாக இருக்கணும் என்று பயணித்த இந்த உம்மத்தை, இந்த உம்மத்துடைய வாழ்க்கை எங்க போகிறது? மறந்து விட்டோம். இலக்கை மறந்து விட்டோம். நம்முடைய இலக்கு சரியாக அமைக்கப்பெற வேண்டும் என்றால் சொல்லப்பட்ட விடயங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வும் தூதரும் தடுத்தார்களா? நான் மறுமையில் நாளை அல்லாஹ்விடம் பதில் சொல்ல இருக்கிறேன். நான் நாளை மறுமையை பயப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கை இலக்குக்குரிய வாழ்க்கை, சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கை. அதனால் இந்த அம்சங்கள் என்னிடம் வரக்கூடாது என்று ஒதுங்கி அதற்காக நான் நீங்கள் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் என் குடும்பத்தார்களையும் உங்களையும் அனைவருடைய குடும்பத்தாலையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.